ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மூட்டு வலிக்கு நிரந்தர ஒரு தீர்வை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இது என்னோட சொந்த அனுபவம். இதுக்கு நீங்கள் வாங்க வேண்டியதெல்லாம் ஒன்று தான், தரமான வேப்ப எண்ணெய், நீம் ஆயில். விலை ரொம்ப கம்மி தான். இது ஒரு 100 எண்ணெய் 20 அவ்வளோதான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ரொம்ப சீப்பாகவும் இருக்கும். 1/2 ஸ்பூன் வேப்பெண்ணெய் எடுத்து நல்லா முட்டில் மசாஜ் பண்ணிக்கோங்க. முட்டுக்கு அடியில் கால் வரைக்கும் நல்லா கூட நீங்கள் தடவிக்கலாம். நல்லா 1/2 மணி நேரம் ஊற வைங்க. நல்லா ஊறினதுக்கு அப்புறம் ஒரு காட்டன் துணி அல்ல டிஷ்யூ எடுத்து நல்லா அந்த எண்ணெயை தொடச்சி எடுத்துருங்க. எதுக்குமா அந்த எண்ணெயை தொடச்சி எடுக்கணும்னு சொல்கிறீங்க? அப்படியே போய் குளிச்சுட்டு வந்துடலாம்ல? வேப்பெண்ணெய் வழுக்கும். இப்போ நம்ம குளிக்கும்போது பாத்ரூமில் எல்லாம் ஆகி மறுபடியும் வழிக்கும். இப்போ நம்ம யாராவது போனோம்னா வழுக்கி விழுந்துருவோம். அதுக்காக தான் முதல்லையே தொடச்சிட்டு போகிறது குளிக்கிறதுக்கு. வலி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா வாரத்தில் 4 நாள் இந்த எண்ணெயை தேய்ச்சி குளிச்சுருங்க. அதுக்கப்புறம் 3 தடவை வாரத்தில். அதுக்கப்புறம் வாரத்தில் 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு தேய்ச்சி குளிச்சிங்கன்னா போதும். 2 மாதத்தில் நல்ல ரிலீஃப் இருக்கும். வலி குறைஞ்சிட்டுதுன்னா விட்டுறாதீங்க, தொடர்ந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மூட்டு வலிக்கு உங்கள் டாக்டர் எந்த மெடிசன் கொடுத்துருக்காரோ, என்ன நீங்கள் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்காக இதை நிறுத்த வேண்டாம், மெடிசனை நிறுத்த வேண்டாம். சைட் பை சைட் இந்த எண்ணெயையும் சேர்த்து தடவிக்கிட்டு வாங்க. இதனால எந்த சைடு எஃபெக்டும் வராது. மூட்டு வலி வந்தவங்க தான் இதை யூஸ் பண்ணணும்னு இல்லை. யங்ஸ்டர்ஸ் இப்போலேருந்து சின்ன வயசுலேருந்தே அந்த மூட்டில் தடவி வாரம் 1 நாள் போதும் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா மூட்டு வலியே உங்களுக்கு வயசுக்கு வராது. கால் முட்டு தான் இல்லை, எந்த மூட்டில் வலி இருந்தாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். எண்ணெய் வாங்கிக்கிட்டு வந்தோடனே ஒரு ட்ராப் எடுத்து ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சமாக அப்ளை பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் பாருங்கள். அரிக்குதா இல்லாட்டி ஏதாவது செவந்து போகுதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு உங்களுக்கு ஒன்றும் செய்யலை ஒத்துக்குது, அதுக்கப்புறமா நீங்கள் முட்டில் போடுங்க. கலப்படம் இல்லாத நல்ல எண்ணெயாக தரமான எண்ணெயாக பார்த்து வாங்குங்க. கிட்டத்தட்ட 2 வருஷமாக இந்த மூட்டு வலியினால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நிம்மதியாக படுக்கலான்னா கூட அது கூட கால் நீட்டி என்னால் படுக்க முடியாது. கால் நீட்டினாலே ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும். நிற்க முடியாது, நடக்க முடியாது, உட்காந்து டக்குன்னு எழுந்திரிக்க முடியாது, கொஞ்ச நேரம் நின்று அடுப்படியில் வேலை பார்க்க முடியாது. நான் ஏன் இவ்வளோ விளக்கமாக சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, அவ்வளவு மூட்டு வலியில் கஷ்டப்பட்டேன்னா இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் மூட்டு வலியிலேருந்து தீர்வு கிடச்சி வெளியில் வரணுங்கிற எண்ணத்தில் தான் நான் இதை சொல்கிறேன். மாதிரி சைனஸில் கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு பர்மனெண்ட் க்யூர் இருக்குது. அந்த வீடியோவோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, தேவைப்பட்ட அதையும் பாருங்கள். இதை நீங்களும் ட்ரை செய்து பாருங்கள். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க யாருக்கா இருந்தாலும் அவங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.